இல்ல வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம போனதுக்கு அப்புறமும் ஒரு 10, 20 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு திரும்பி வருவாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. நமக்கு இந்த எழுச்சி வந்து உண்மையாவே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியா இருக்கு. கண்டிப்பா மக்கள் வந்து முடிவு செஞ்சுட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. ஏன்னா, நம்மளும் இப்ப தான் வாக்கு கேட்க எல்லாம் போயிட்டு வந்தோம். மக்களோட எழுச்சி வந்து கண்ல ரொம்ப நல்லா தெரியுது. மிகவும் பிரகாசமா, சந்தோஷமா இருக்காங்க. கண்டிப்பா நம்ம வந்தா, நம்ம வந்து இங்க சம்பாதிக்க வரல அரசியல்ல. மக்கள் நல்லது செய்ய வந்திருக்கோங்கிறது நல்லா மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. நானும் எதிர்பார்க்குறேன். ஒண்ணும் இல்ல. பாண்டிச்சேரியில வந்து அத ஜெயிச்சீங்கன்னா, நீங்க வந்து மாற்றி காட்டுறேன்னு சொல்றீங்க. அதே மாரி இந்த தொகுதியில என்னென்ன மாத்தி இல்ல கண்டிப்பா. இங்கேயும் அதே மாரி நெறைய விஷயங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கு. 20 வருஷமா இங்க இருந்த திமுக எம்எல்ஏ வந்து எதுவுமே பெருசா ஒண்ணும் செய்யல. இவங்களுக்குள்ள உள் பிரச்சனை திமுக பார்த்தீங்கன்னா, நேருக்குமே அவருக்குமே பெரிய பிரச்சனை ஆயி, அவரே காணவில்லைன்னு சொல்லி அவரே போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு இருந்தாரு. அந்த நிலைமை தான் வந்து அவல நிலை தான் இங்க இருக்கு. ஸோ, அதனால இவங்களுக்குள்ள உள் பிரச்சனைனால இந்த தொகுதி வந்து ரொம்ப யாருமே வந்து சுத்தமா கவனிக்காம விட்டுட்டாங்க. அதனால இந்த வாட்டி வந்து கண்டிப்பா அம்மா வந்தாங்கனால ரெட்டலை தலைவர் இபிஎஸ் அவர்கள் வந்து அவர்களோட தலைமையில ஆட்சி அமையும்போது கண்டிப்பா இது வந்து பெரிய ஒரு மாற்றத்த சந்திக்க காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா மக்கள் ஆல்ரெடி இன்னைக்கு எல்லாருமே அத பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா, நீங்க ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சரா இருக்கணும்னா, அதுக்கு சில தகுதிகள் வேணும். இந்த மாரி ஒரு கேவலமான தகுதி தண்ணி அடிச்சு தூங்கிட்டு இருக்கிறது, பெண்களோட ஊர் சுத்துறது, அதுக்கப்புறம் உட்கார்ந்து லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா உட்கார்ந்து சூசைட் பண்றது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லீடரோட குவாலிட்டிஸ் இல்ல. ஒரு வளர்ச்சி நோக்கி இவங்க வந்து பண்ண மாட்றாங்க. இவங்க குடும்பம் எப்படி சம்பாரிக்கிறது, இவங்க எப்படி கலெக்ஷன் பண்றது, ட்ரக்ஸா இருக்கட்டும், போதைப் பொருட்களா இருக்கட்டும், கிட்னி திருட்டா இருக்கட்டும், நீங்க வந்து காலேஜ், ஸ்கூலு எல்லாமே வந்து எல்லா தொழில் ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், ஜி ஸ்கொயர் மாரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இவங்க தான் வளர்த்து விட்டு, நீங்க எந்த தொழில் எடுங்க, எல்லா தொழிலுமே இவங்க தான் முன்னிடமா இது நீங்க டிரான்ஸ்பாண்டரா இருந்துச்சுன்னா, இபி ஒரு ஒரு மெகாவாட் போடணும்னா இவங்ககிட்ட தான் எல்லாம் இவங்க லைசென்ஸ் எல்லாம் இவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து எல்லா தொழிலுமே இவங்க தான் வந்து பண்ணணும். இவங்க தான் இந்த குடும்பம் டாஸ்மாக்ல மிக்ஸ் பண்ற தண்ணி கூட ஸ்ப்ரிங்ஸ் வாட்டர்ன்னு அது கூட மிக்ஸிங் கூட இவங்க தான் பண்றாங்க. ஊறுகாய் முதற்கொண்டு விடல. ஒரு டாஸ்மாக்ல பார்ல வந்து ஒரு முட்டை பொடி மாஸ் கூட விட மாட்றாங்க. அது கூட இவங்க தான் செய்யணும்னு சொல்லி இந்த குடும்பமே தான் எல்லாத்துலயும் இன்வால்வ் மொத்தம் இன்னைக்கு வந்து 50,000 கோடி வருமானம் வருதுன்னா, அது 1,00,000 கோடி வர வேண்டிய இடம். இத வந்து நெறைய டாஸ்மாக் வந்து பொய் கணக்கு போட்டு லைசென்ஸே இல்லாம நடத்திட்டு இருக்காங்க. பாருக்கு ரூ. 10 அதிகமா விக்கிறாங்க. அத கேட்க ஆள் இல்ல. அதே மாரி வந்து இதுவரைக்கும் பில்லு குடுக்காம ஒரு பொருள் விக்கிறாங்க. இந்த அவமானம், இந்த இது வந்து எப்படி இது இந்த உலகத்துல நடக்காத ஒரு விஷயம். எந்த ஸ்டேட்லயும் இது மாரி நடக்கிறதில்ல. இது வந்து இந்த அவல நிலை வந்து மாற்றப்படணும்.